50 ரூபாய் 60 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார் என்று பதிவு செய்திருக்கிறார். ஒரு மன்னிக்கிறோம் வர்றேன் ஏற்றலாம் சார். பேசலாம். யார் எங்க இருந்தாலும் நீங்க வாங்கினாலும் மக்களுக்கு தெரியுது. அதை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. வணக்கம். பணத்தை மாற்றி அதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு போய் அவர்களுக்கு உதவியாக சன்மானமாக கிஃப்டாக அவர்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் நடப்பே தவிர இது லஞ்சம் என்று அமைச்சர் சொன்னதை அவைக்குள் படுத்தி நீக்க வேண்டும். அந்த கிஃப்ட்னு சொல்றதும் லஞ்சம் தான், தன்மானமும் லஞ்சம் தான். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. அதையே முன்னவர் பேசி முடித்து உங்களுக்கு வாய்ப்பு தர நீங்க ரெண்டு பேருமே பேசலாம். உட்காருங்க. முன்னவர் பேசி முடித்தவரை 2 பேர் நீங்க கோவை செடியன் நீங்களும் பேசலாம், அவரும் பேசலாம். 2 பேருக்கும் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. முன்னாள் அமைச்சரான நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு அதை சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது அதே மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. ஆட்டுக்கு மாட்டுக்கு வேண்டாம் என்பதெல்லாம் இல்லை. நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போன்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. சக்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்தி என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நேரு கிட்ட ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு. அவர் அங்கேயே நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனால் ஒரு பரம ஏழையாக இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் ரேஷன் கார்டில் தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்கு தான் அது தெரியுது. முன்னாள் அமைச்சர் 2 பேரும் கே நேரு சாரும் அவருக்கு சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே எங்கள் ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு. எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது, சில ஃபோட்டோ பேப்பரில் கடந்த 1 ஆண்டு காலம் அந்த பேப்பர் ரிப்போர்ட்டாக இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு +2 மெடிக்கல் சீட்டாக கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா யாருக்கும் எதிராக நாங்க நடந்துக்க மாட்டோம். நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கும். முந்தைய ஆட்சி காலங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூட்டைக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய் லஞ்சமாக பெறுவது நடைமுறையாக இருந்து வந்தது. இவ்வரசு அமைந்த பின்னர் அதை களைவதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 19/7/2026 அன்று கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன் கடந்த 19/7/2026 அன்று கடலூர் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நான் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது விவசாயிகளிடமிருந்து மூட்டைக்கு 50 ரூபாய் வீதம். உணவுத்துறை கொஞ்சம் இருங்க, நீங்க மட்டும் பேசு. யாரா ஒருத்தர் பாருங்க, உட்காருங்க. நீங்க மட்டும் நான் சொல்றேன், நீங்க மட்டும் ஆய்வு பண்ண சொல்றேன். கோவை மட்டும் மாண்புமிகு உறுப்பினர் கோவை உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, காலையிலிருந்தும் இதற்கு முன்னதாக நடந்த மானிய கோரிக்கை எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைச்சர்கள் பேசி முடியும் வரை இருந்து சபையினுடைய முழு ஒத்துழைப்புக்கு நாங்கள் நல்கி வருகிறோம். நாடறியும் நீங்களும் அறிவீர்கள். இந்நிலையில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த ஆட்சியில் 50 ரூபாய் 60 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். ஒரு மன்னிக்கிறோம் வர்றேன் சார். பேசலாம். அப்புறம் என்ன இருக்கு அதுல? ஆக இப்பொழுது அவர் தஞ்சை இல்ல, நான் கான்ட்ரோவர்ஸா சொல்ல பிரதர், கான்ட்ரோவர்ஸா சொல்ல. தஞ்சை மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தபோது நேரடியாக கேட்கிறார். அப்பொழுதும் நாங்கள் 50 ரூபாய் தருவதாகவும் சொல்லுகிறார்கள். இது ஒளிபரப்பப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எங்கள் ஆட்சி லஞ்சம் என்று பதிவு செய்கிற நீங்கள் உங்கள் பேச்சு இந்த ஆட்சியிலும் 50 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் என்று ஒத்துக்கொள்ள தயாரா, அல்லது அவர் பேச்சை அவை குறிப்பிட்டு நீக்க தயாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை களைவதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்புமிகு தலைவர் அவர்களே, அமைச்சர் ஒரு நிமிஷம். எல்லா உறுப்பினர்களும் சொன்னார் 40 ரூபாய் 50 ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டது கடந்த கால ஆட்சியிலேன்னு சொன்னார்.
அவர் நேரடியாக ஆய்வுக்கு சென்றபோது இப்போதும் அங்கு வாங்கப்படுகிறது என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் நீங்கள் பேசும்போது நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நீக்க முடியாது, இதையும் நீக்க முடியாது. ஏன்னா மேலே போயிட்டுது. இது எல்லாரும் மக்களுக்கு போயிட்டாங்க. யார் எங்க இருந்தாலும் நீங்க வாங்கினாலும் மக்களுக்கு தெரியுது. அதை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இது உண்மையான ஒரு நிகழ்வு தான். விவசாயிகள் கிட்ட இருந்து 40 ரூபாய் கொள்முதல் செய்யும் பொழுது வாங்கியது உண்மைதான். நம்ம பூண்டி கலைவாணன் கூட ஒரு பேட்டியிலே சொன்னார். அதை அப்ப பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இப்ப அவருக்கு பதிலுரையில அதுக்கான தீர்வு என்னன்னு கொடுக்க போறாரு. அதாவது இது எந்த அரசு கொண்டு வந்தது, யாரு செஞ்சாங்க, இவங்க பண்ணாங்களா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவரு ஒரு நிமிஷம் அவரு இது அரசியல் மேடை அல்ல, விவசாயிகள். ஒரு நிமிஷம் அண்ணன் சீனியர்களுக்கு தெரியும். விவசாயிகள் இன்னைக்கு தினமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்சி வாங்கினாங்க, அது அரசியல் மேடையில் வச்சுக்கலாம். சட்டசபையில மரபு மீறி நாங்க பேசல. அதுக்கு தீர்வு இப்பையும் தொடர்கிறது. அதுக்கு தீர்வு என்ன செய்ய போனுங்கிறத அமைச்சர் சொல்லுவாரு. சமூக நலத்துறை அமைச்சர் அவங்க என்ன சொல்றாங்க? அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் லஞ்சம் என்பதை மாற்றி கூடுதலாக பெற்றார் என்று பதிவேட்டில் செய்து கொள்ளலாம். மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எது பேசினாலும் டைரக்ட் டெலிகாஸ்ட்ல இருக்கு. நீங்க சொன்னது போயிடுச்சு. அவர் என்ன லெஞ்சன்னு சொன்னாரு. லெஞ்சம் இல்ல, 50 ரூபா செலவு பண்ணு சொன்னாங்க. இப்பவும் 50 ரூபா செலவாகும்னு அவரே சொல்லியிருக்காரு. மாண்பு அமைச்சரே சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ல வேண்டியது மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லும்போது இந்த ரூபாயை அரசு சார்பாக கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் அதை பெறாத அளவுக்கு செய்வோம் சொல்லுங்க. நீங்க வாங்க அதை வேணா சொல்லாம தவிர கடந்த கால ஆட்சியில் லஞ்சம் இப்ப நீங்களும் தான் 50 ரூபா வாங்கணும்னு நம்ம அமைச்சரே போய் நேரடியாக விசாரிச்சு வந்திருக்காங்க. விவாதத்துக்கு ஒரு முடிவு வச்சோம் இல்லைங்க. முன்னாள் அமைச்சர் OS மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்ததெல்லாம் உண்மை. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பரிகாரம் காண வேண்டும் என்பதற்காக ரொக்கமாக எந்த விவசாயிக்கும் பணம் கொடுப்பதை தடை செய்து நிறுத்தி, அவர்கள் அத்தனை விவசாயிகளுக்கும் 1 மூட்டை நெல் போட்டாலும் சரி, அவர் 200 மூட்டை நெல் போட்டாலும் சரி, 1000 மூட்டை நெல் போட்டாலும் சரி, அவர்களுக்கு காசோலை அவங்களுக்கு வழங்கப்பட்டது. வங்கியின் மூலமாக அவருடைய வங்கியிலே வர வைக்கப்பட்டது. ஆக விவசாயிகளுக்கு கையில பணம் கொடுக்கவில்லை கடந்த காலத்தில். இது நான் சொல்லி முடிக்கலையே, நான் பேசி முடிக்கலையே, நான் ஃபைண்டிங்ஸ் வந்துடுறேன். விவசாயிகள் கொண்டு போகிற நெல்லை வண்டியில் இருந்து டிராக்டரில் இருந்து அவர்கள் தான் இறக்குகிறார்கள். அவர்கள்தான் இந்த நெல்லை தூத்துகிறார்கள். அவர்கள்தான் வெயிட்டு போட்டு பிடித்துக் கொள்கிறார்கள். அதற்கு விவசாயிகள் சன்மானமாக அவர்கள் கையில் இருப்பதை கொடுக்கிறார்கள். வீட்டில் இருந்து கொண்டு நீங்க நல்லா பார்க்கணும். வீட்டில் இருந்து பணத்தை மாற்றி, வங்கியில் இருந்து பணத்தை மாற்றி அதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு போய் அவர்களுக்கு உதவியாக, சன்மானமாக, கிப்டாக அவர்கள் இதை கொடுக்கிறார்கள். இதுதான் நடப்பே தவிர இதை லஞ்சம் என்று அமைச்சர் சொன்னதை அவைக்குள் படுத்தி நீக்க வேண்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த கிஃப்ட்னு சொல்றதும் லஞ்சம் தான், தன்மானமும் லஞ்சம் தான். ஒரு பதிவு பண்றேன். விவசாயிகள் சங்கத்தோடைய நாங்க எல்லாரும் 8 பேரை சந்திச்சோம். அது விளக்குறோம். நாங்க அவங்க சொன்னது என்னன்னா, கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துல நபர்களுடைய அண்ணன் சொன்னாரு, நபர்களுடைய பெயர், விலாசம் இதெல்லாம் சரியா இல்லைன்னு சொன்னாங்க. அதுல மெயினா ஊராட்சி பிரதிநிதிகளும் கட்சி சார்ந்தவர்கள், யார் அதிகாரம் மிக்கவர்களா இருக்காங்களோ கட்சி சார்ந்தவங்க கொள்முதல் இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதை விவசாய சங்கங்கள் எல்லோரும் சொன்னாங்க.
அது இந்த அவையில ஒரு கட்சின்னு சொன்னா சில பேர் வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை இது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா அரசியல் தலையீடு கொள்முதல் நிலையங்கள்ல இருக்கு. அந்த கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையிடாமல் எந்த கட்சி சாருக்கு கூடாது. அது டிவிகேவோ, டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய முதலமைச்சர் கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் கொள்முதல் நடக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப அண்ணா சொன்ன மாதிரி 40 ரூபாய் 50 ரூபாயும் கூடிய சீக்கிரத்துல இருக்கக்கூடாதுங்கிறத எங்களோட நிலைப்பாடு. அதுக்கான தீர்வை அமைச்சர் சொல்லுவார். உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓப்பனில் தான் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து திடீர்னு ஒரு மழை வரும்போது நாங்கள் உடனுக்கு அங்கே அப்புறப்படுத்தி இங்கே பாதுகாப்பான இடத்திலே நாங்கள் குடோனில் வச்சோம். எங்கே சக்கரால குடோனாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நாங்கள் வைத்து நெல்லை பாதுகாத்தோம். அதனால தான் வெள்ளை அரிசியாக ஒரு கருப்பரிசி வந்த காலத்தை போய் வெள்ளை அரிசி வர்ற காரணம் அந்த நெல்லை மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால் தான் நெல் இப்போ வந்து ரேஷன்களில் இப்போ இங்கே வெள்ளை அரிசி வர்றதுக்கு உடைய காரணமும் உண்டு. மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முழுமையாக பாதுகாப்பளித்து தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் ஆகவேதான் மாண்புமிகு உறுப்பினர் முன்னவர் முடித்தவுடன் மாண்பு உறுப்பினர் கோவி ஸ்ரீன் அவர்கள் பேச அவை முன்னவர் முடிங்க. உட்காருங்க. அவை முன்னவர் நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிங்க. உங்களுக்கு தரேன், வாய்ப்பு தரேன். அவை முன்னவர் பேசி முடித்து உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ரெண்டு பேருமே பேசலாம். உட்காருங்க. அவை முன்னவர் பேசி முடித்தவுடன் 2 பேர் நீங்க கோவி செடியன் நீங்களும் பேசலாம், அவரும் பேசலாம். 2 பேருக்கும் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சொல்லுகிற போது இல்லை அதை மாற்றி ஒரே சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னதில் உங்களுக்கு அதில் இருக்கும். அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நீங்க பேசுங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் பேசலாம். உங்களுக்கு துணையாக பின்னாடி யாரும் பேச அனுமதிக்கும். திரும்பி பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க மட்டும் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, இங்கே முன்னாள் அமைச்சரான நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால் வந்து எல்லாரும் உறுப்பினர் கே நேரு அவர்கள் பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவை முன்னவர் என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்கிறார்? ஆட்டுக்கு மாட்டுக்கு வேண்டாம் என்பதெல்லாம் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு அரிசி எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நானும் இந்த உணவுத்துறை 30 வருடத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். எனவே சொல்வது கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேறு வழியாக, அப்போதெல்லாம் அந்த அரிசி கிடைப்பது கஷ்டம். சென்ட்ரல் போர்ட்லேருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது 1 மாதத்துக்கு 1/2 மாதத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தார், நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறையா கட்டினார்.
அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், நீ சொல்லு. நம்முடைய அவை முன்னவர் சொல்கிறார், ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் இல்லை, இன்றைக்கி ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் அதை உனக்கு வச்சிங்க. நீ ரேஷன் அரிசி காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கி ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. உறுப்பினர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சக்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்து என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள் அங்கே பேசுகிறார். பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுங்க. காமரா உட்காருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மானியத்துக்கு போய் சொன்னார், அண்ணன் நேருக்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனால் ஒரு பரம ஏழையாக இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கார்டில் தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்கு தான் அது தெரியுது. அதனால் அதாவது என்னுடைய பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்கள் பேசும்போது நான் முடிச்சிடுறேன். எதற்கு சன்னக நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகையும் பொது ரக அரிசிக்கு எதுக்கு விலை கம்மியும் அப்படிங்கிற ஒரு விவாதம் நம்முடைய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு பதிவு பண்ணார். மாண்புமிகு முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களை ஒரு 8 அமைச்சர்களை கூப்பிட்டு விவசாய சங்கங்களை வந்து சந்திக்க சொன்னார். நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அங்கே விவசாய சங்கங்களோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு கோரிக்கை கொடுத்தோம். உணவுத்துறையில் ரேஷன் சிஸ்டத்தில் அரிசியோடைய, நான் சிறு வயதிலேயே பிஹெச்ல இருக்கும் பொழுது ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிட்ட கும்பிட்டு தான் என்னோட குடும்பம். அப்போ சாப்பிடும்போதே அரிசியோடைய அளவு வந்து எப்பயுமே பெருசாக இருக்கும். அதோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லார் வீட்லையும் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, நிறைய பேர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது நான் போல. பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும் யாரும் ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்கி சாப்பிட்றதில்ல. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையை தான், நாங்கள் உண்மையை பதிவு பண்ணுறோம். இங்கே வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத உண்மையை நம்ம பதிவு பண்ணணும். இதில் வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி போன ஆட்சி 50 வருஷ ஆட்சி பற்றி பதிவு பண்ணல. இன்னைக்கு இருக்க நிலைமை என்னங்கிறத மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனம் போய் சென்ற பிறகு அப்போ விவசாயிகள் சொன்னாங்க, நாங்கள் வந்து எங்களுடைய பயிரை மாற்றணும்னா நீங்கள் வந்து சன்ன நகர்களுக்கு வந்து அதிகமான ஊக்கத்தொகை கொடுங்க அப்படின்னு பதிவு பண்ணுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் திருப்பியும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம், நம்ம ஆட்சியில் கொடுக்கக்கூடிய அரிசி சன்ன நகர் நெல்லாக நம்ம கொடுப்போம், அரிசியாக கொடுப்போம் மக்களுக்கு. நம்ம ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும், முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி, அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்குற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்குற அரிசி அவங்க வீட்டில் சாப்பிடக்கூடிய அரிசியாக மாற்றணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இது உண்மை. இதற்கு தான் சன்ன நகர் நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகையை கொடுத்து டெல்டா மாவட்டங்களில் இனி வரும் காலங்களில் பொது ரக நெல்லுக்கு பதிலாக சன்ன நகர் நெல்லை வந்து பயிரிடணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். அவங்க பயிரிட்டாதான் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு ரேஷன் கடையில் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க அதிகமான வந்து உற்பத்தி வந்து பொது ரகம் பண்ணிட்டாங்கன்னா ரேஷனுக்கு வந்து நம்ம சரியான அரிசி கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் சன்ன நெல்லை வந்து உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு தான் இதை பதிவு பண்ணுறோம். உண்மையாக சொல்கிறோம், தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்கிறோம். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிட்றதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்ணுறாங்க. அண்ணன் சொல்கிற மாதிரி முன்னாடிலாம் நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்தில் சன்ன நகர் நெல்லை வாங்கி அதை கரெக்டாக ஸ்டோரேஜுங்கிறது கிடையாது. இது இந்த அரசு அந்த அரசுன்னு சொல்ல வரல. அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி
அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாய் தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி, விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து வந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் 70% 80% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறதா உண்மையான சர்வே ரிப்போர்ட். இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்னரக நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் உணவுத்துறை அமைச்சர் ஏதோ சொல்லணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்ம முன்னாள் அமைச்சர் 2 பேரும் கே நேரு சாரும் அவர் சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே எங்கள் ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு. எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது, சில ஃபோட்டோஸ் பேப்பரில் கடந்த 1 ஆண்டு காலமாக அந்த பேப்பர் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்டில் பேப்பர் பத்திரிகை நிறையா வந்திருக்கு. அதே போல் விருதாச்சலம் பத்திரிகை நேர விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கேருந்து போடலை. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதில் சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால் விவசாயிகள்லாம் ரோட்டில் வந்து போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கேருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதில் பல ஆயிரம் மூட்டைகள் நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்போ விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணியிருக்காரு. உறுப்பினர் காமராஜ் அவருக்கு முன்னாள் உணவு அமைச்சர் அவர் பேச வர உங்களுக்கு சொல்கிறேன். அவர் பேசி முடிச்சேன். இன்னும் அவர் பேச உறுப்பினர் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக கொடு. அவர் பேச அப்புறம் கொடுக்குறேன். உறுப்பினர் காமராஜ் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்லை, நானும் இந்த துறையில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக நான் புரட்சி அம்மா காலத்தில், எடப்பாடி காலத்தில் பணியாற்றி அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல் பொதுப்பணித்துறை அமைச்சர்களெல்லாம் இதை பெரும்பாலும் இந்த அரிசியை, ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை, வாங்குவதில்லை என்று சொன்னார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் டார்கெட்டட் தான். அதாவது ஒரு பகுதியினருக்கு தான் கொடுக்குறார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம், அந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இதில் நான் சொல்லிடுறேங்க. பொதுப்பணித்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒன்று பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சரியில்லைன்னா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களது கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறத நாங்கள் பதிவு எடுத்துற, யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்லை. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் ஒரு நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மெல்லாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். உறுப்பினர் கே நேரு அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, சன்னரக அரிசிக்கு
கூடுதலான விலை கொடுத்து விவசாயிகளை சன்னரகத்தை உற்பத்தி செய்து மக்களுக்கு சன்னரகமாக கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய அரசுன்னு சொன்னார். நாம் செய்ய முடியாது. சன்னரகம்லாம் குறுவை, தாளடி, நவரைப்பட்டம் என்று 3 பட்டங்கள் விளைகிறது. 3 பட்டங்களில் குறுவையில் விளைகிறது மொத்தமான அரிசி தான் விளையும். அதாவது 7-31, 46, AST 16. ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள், AST 16 போன்ற ரகங்கள் இது புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு அது சன்ன ரகம். அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆந்திரா பொன்னி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். எனவே சன்ன ரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி சன்னரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது, விவசாயிக்கு லாபம் வராது. எனவே சன்னரகம் என்பது ஒரு பட்டத்தில் தான் வர முடியும். நீங்கள் நினைப்பதை போல வெளியிலேருந்து வேணால் வாங்கலாம், நீங்கள் சன்னரகத்தை வாங்கி வேணால் கொடுக்கலாமே தவிர விளைவிக்க முடியாது. இதுதான் அரசியலில் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க. எவ்வளோ நிலம் இருந்தாலும் சாப்பிட்றது தான் சாப்பிட முடியும். சர்க்கரை நோய் வந்தவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டா தான் அது குறையுங்கிற டாக்டருடைய அட்வைஸில் தான் அந்த அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே தவிர இதுதான் உண்மை. இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏதோ நாங்கள் உற்பத்தி பண்ணி உங்களை மாதிரி இருக்கிறவர்களுக்கு அதை நான் கொடுப்பதற்காக தான் அது உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். மாண்புமிகு காமராஜ் முடிங்க. காமராஜ் அதாவது இந்த அரிசி வழங்குகிற திட்டத்தை இலவச அரிசி என்று சொல்லக்கூடாது, விலையில்லாத அரிசி என்று சொன்ன தலைவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1,84,00,000 பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் விலையில்லாத அரிசியை அறிமுகப்படுத்தினார்கள். அது இன்றைக்கு 2,20,00,000 காடு வரைக்கும் விலையில்லாத அரிசி போயிட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் அரிசி விலை உயர்ந்திருக்கிற இந்த சூழலில் மொத்தமாக இன்றைக்கு இந்த அரிசியை அத்தனை பேர் சாப்பிடுகிறார்கள் என்பதை இந்த அவைக்கு நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் முடிச்சிடலாம் இதை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சரி சொல்லுங்க முடிங்க. அமைச்சர் முன்னாள் நம்ம நேரு சாருக்காக சொல்ல வரேன். என்ன இதுவரைக்கும் செப்டம்பர் 2025 ஆகஸ்ட் 2022 இன்று வரை ப்ரொக்யூர் பண்ண நெல் கிட்டத்தட்ட 64,52,401 மெட்ரிக் டன் நம்ம ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் விவசாயிகிட்டேருந்து. அது ஸ்பெசிஃபிக்காக சன்ன ரகம் கிரேடு ஏ அதை நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இன்று வரை 38,29,616 மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். அதே காமன் நீங்கள் சொல்கிற மோட்டார் ரகம் காமன் வெரைட்டி 26,22,750 மெட்ரிக் டன் தான் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு விவசாயிகளே அதிகப்படியாக நெல் நம்ம ஏன் அது விலை அதிகமாக கொடுத்துருக்கோம் காரணமே கூட எல்லா விவசாயிகளும் ரெக்வஸ்ட் பண்ணதே எல்லாமே இந்த மோட்டார் ரகங்களை அதிகப்படியாக எங்களுக்கு விளைவிக்க முடியல, எங்கள் சன்ன ரகமாக இருந்தால் மக்களுக்கு கொடுக்க முடியுங்கிறதுனால கிட்டத்தட்ட காமன் 26 லட்சம் இருந்தது இந்த வருடங்கள். அதே காமன் வெறும் 38 லட்சம், கிட்டத்தட்ட 12 லட்சம் அதிகமாக இருக்குது. இல்லைங்கிறோம். இதில் காமன் வெரைட்டியை விட மோட்டார் நம்ம கிரேடு ஏ 38 லட்சம் ப்ரொக்யூர் பண்ணிகிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் காமன் வெரைட்டியை விட்டுட்டு கிரேடு ஏக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பிரைஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட பதிலை இங்கு வாசித்திருக்கிறார். அது முழுக்க 100% உண்மைக்கு புறம்பானதாகும். இந்த பதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நன்றாக தெரியும், எங்கள் மாவட்டத்தை நன்கு அறிந்தவர். இது குறித்து உடனடியாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் என்எல்சி நிறுவனம் இது போன்ற தவறான தகவலை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று தெரிவித்தவுடன் அவர் உடனடியாக விருதாசலம் கோட்டாட்சியரை அனுப்பி நேரடியாக ஆய்வு செய்து இன்னும் 2019க்கு பிறகு எந்த விவசாயிக்கும் அங்கு இழப்பீடு கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 300 ஏக்கர் இந்த நிமிடத்தில் கூட நீங்கள் அதை ஆய்வு செய்து கொள்ளலாம். மண்மேடுகள் சரிந்து அந்த களிமண் நிலங்களிலே பரவி இருக்கிறது. விவசாயம் செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு 2019 பேரளவிற்கு நிவாரணத்தை கொடுத்துவிட்டு என்எல்சி நிறுவனம் முழுக்க கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறத ஒழிய விவசாயிகளை வந்த பதில் 100% உண்மை. நான் கேட்டது இது மட்டுமல்ல, என்எல்சி நிறுவனத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாய தொழிலாளர்கள் இது போன்ற வேலை வாய்ப்பு இழப்பீடு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காண்பதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று தான் நான் கோரியிருந்தேன். மரியாதைக்குரிய இறையன்பு அவர்கள் தலைமை செயலாளர் இருந்த பொழுது ஒரு கூட்டத்தை உயர்மட்ட குழு ஒரே ஒரு கூட்டத்தை கூட்டினார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் பல முறை இது குறித்து பேசியிருக்கிறேன். எனவே அந்த தவறான செய்தியை நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப வேண்டாம்.
வேண்டுமென்றால் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதாளம் கோட்டாட்சியரத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் அந்த களிமண் சேர்ந்த நிலம் அப்படியே தான் இருக்கிறது. விவசாயம் கிட்டத்தட்ட 10-20 வருடங்களாக நடைபெறவே இல்லை என்பதை மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவர்கள் கொடுத்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும். அதை மட்டும் அவங்க கொடுக்குறாங்களான்னு பாருங்கள், கிடையவே கிடையாது. மனசாட்சியே இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டில் மனசாட்சி இல்லாமல் எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில் தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வந்து வேலை அங்கே கொடுக்கணும், இல்லை ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூரில் தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நிலம் கொடுத்த விவசாயிக்கோ விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு? +2 மெடிக்கல் சீட்டாக கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் என்எல்சி கொடுக்குற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறமான தகவலாக தான் இருக்கும். சிஎஸ்ஆர் எவ்வளோ ஃபண்ட் அவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு. அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ளே தான் பண்ணியிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்கள் தெளிவுபடுத்தி. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த என்எல்சி நிறுவனத்தை பற்றி உண்மையாகவே நிறைய பேர் வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து வைக்கிறாங்க. முனைவர் அவர்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து அவங்க ஒதுக்காமல் நிறைய பிரச்சனைகள் வந்து பண்ணியிருந்திருக்கலாம் இதுவரை. இதே மாதிரி விவசாயிகளுக்கு அதனால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம முதலமைச்சர் என்றைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிற்கிறவர். கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நாங்கள் இன்றைக்கி சால்வ் பண்ணி தருவோம். இந்த அரசாங்கம் இப்போ வந்திருக்கு, 3 மாதம் தான் ஆயிருக்கு. அதுக்கான கமிட்டி வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கமிட்டி வந்து இப்போ போட்டிருக்கோம். அதுக்கான தகவல்கள் வந்து உங்களுக்கு வரும். கண்டிப்பாக யாருக்கும் எதிராக நாங்கள் நடந்துக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்போம், மக்களுக்கும் சப்போர்ட்டாக இருப்போம். அதே என்எல்சி நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக எடுக்கும். மாண்பு உறுப்பினர் செந்தில் செல்வன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழைய சிறைச்சாலை தெருவிலே அமைந்திருக்கின்ற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 707 குடியிருப்புகள் பிப்ரவரி மாதம் மாண்புமிகு எங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது. அது பராமரிப்பு தற்போது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை, மின்சார தடை, குப்பை அள்ளுவது, தானியங்கி இயங்குவது தடை செய்யப்பட்டு முற்றிலுமாக அந்த மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். மாநகராட்சியை கேட்டால் பெருநகர வளர்ச்சி குழுமம் என்கிறார்கள். பெருநகர வளர்ச்சி குழுமத்தை கேட்டால் சென்னை மாநகராட்சி. அது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததை படிச்சு அதை மட்டும் படிங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எழுதினதை மட்டும் படிங்க. முழுக்க எழுதியிருக்கேன், பதிவு எழுதியிருக்கேன். ஒரே ஒரு அரசு இல்லை, நீங்கள் விளக்கம் சொல்றது மாண்பு அமைச்சர் வந்து பதில் சொல்லாத போது அது குற்றச்சாட்டாக மாறிவிடும். அருள் கூர்ந்து பதிவு மட்டும் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். அது என்னவென்றால், நான் இந்த கவன ஈர்ப்பை கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு நேற்றைக்கு முன்தினம் கூட புறக்காவல் நிலையம் செயல்படாததால் பெரும் கலவரம் ஏற்பட்டு விஜய் போண்டா என்பவரும் ஆனந்த் என்பவரும் தாக்கப்பட்டு தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உரிய ஏற்கனவே ஏற்படுத்திய கட்டமைப்புகளுக்கு பராமரிப்பை செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கவனத்தை ஈர்க்கிறேன், அவையின் கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து ஒரு பட்டாசு தொழில் பற்றி கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த ஆய்வு வந்து 1/1/2026 13/7/2026 ஒரு கடந்த 6 மாத காலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து பட்டாசு தொழில் பார்த்தோன்னா 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு உற்பத்தி ஆலைகள் வந்து இருக்குது. இது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 ஆக்சிடெண்ட் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருந்தது. அதனால தான் இந்த ஆய்வு வந்து நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடத்தப்படும் போது 177 பட்டாசு ஆலைகள் வந்து விதிமீறல்கள் கண்டறிந்து அதை வந்து உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தி, ஆனால் 13ஆம் தேதிக்கு முன்னாடியே அதெல்லாம் சரிப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விதிமீறல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மாற்றினக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் வந்து 49 இதை ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டிஷ்ஷில் இருந்து 128 நிறுவனங்களும் அது சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கு. இது கரெக்டாக நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் நம்ம தாவேக அரசில் சிறப்பாக செயல்படுறாங்க. அதே மாதிரி சந்தோஷமாகவும் இருக்காங்க. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்
காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழகத்துடைய பாரம்பரிய நீங்க கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கிறத படிச்சிருங்க. அப்படியே அதைத்தான் சொல்றேன். படிங்க. நான் கவனத்தை ஈர்க்கிறது மட்டும் தான் செய்யறேன். தமிழகத்தினுடைய பாரம்பரிய மீனவர்கள் சம்பந்தமாக இன்று ஒரு கவன ஈர்ப்பு வந்தது. பொதுவாக திராவிட மாடல் ஆட்சியில் 2023ஆம் ஆண்டு எங்களுடைய கழகத்துடைய தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. உறுப்பினர் இல்ல எந்த விளக்கத்தையும் இல்ல வேண்டுகோளை வைக்கிற நேரம் அல்ல. கீழ்கண்ட பொருள் குறித்து நான் கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கேன்னு படிச்சுட்டு அதை படிங்க. நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை மட்டும் படிங்க. நம்முடைய தமிழக பாரம்பரிய மீனவர்கள் அண்டை நாடுகள் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். அது சம்பந்தமாக ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறேன். நான் ஒரு சொல்யூஷன் அரசுக்கு சொல்றேன். அது என்னன்னு இல்ல அப்புறமா இல்ல மாண்புமிகு அமைச்சர் வந்து பதில் சொன்ன பிறகு நீங்க சொல்யூஷன் சொல்லலாம், கருத்துக்கள் சொல்லலாம், வினாக்கள் எழுப்பலாம். அதுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். மாண்புமிகு கோவை செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் PhD 2ஆம் ஆண்டு படித்து வரும் ஆராய்ச்சி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவர் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் உதவித்தொகை கிடைக்கவில்லை என பேசியது சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கிற சூழலில், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறதா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு சமூகநலத்துறை அமைச்சர் பேசியிருக்கேன். மாண்புமிகு சமூகநலத்துறை அமைச்சர் பதில் சொல்லிடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய உறுப்பினர் எழுப்பிய அந்த கேள்வி 2 நாட்களாக அது அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்பப்பட்டு வருகின்றன. அதற்கான பதிலை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மலேசியாவில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு வரும் திரு பாரதிதாசன் என்ற மாணவருக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தவறான செய்தி, உள்நோக்கத்தோடு அரசியல் நோக்கத்தோடு பரப்பப்படுகின்ற செய்தி என்பதை சமூக நீதி துறையின் சார்பாக சொல்ல விரும்புகின்றேன். மாணவர் மலேசிய நாட்டில் உள்ள நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் PhD படிப்பில் உயர்கல்வி பயில மேற்படி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவருக்கு 3 ஆண்டுகளுக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கிட ஒப்புதல் அளித்து ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநரால் கடந்த 9/1/2025 அன்று பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு கல்வி நிறுவனத்திற்கு செலுத்தும் கட்டணம் மற்றும் அவர் வெளிநாட்டில் வாழ்க்கை செலவினம் மற்றும் இதர செலவினங்கள் சேர்த்து அதிகபட்சம் 36 லட்சம் வழங்கப்படுகிறது. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் மாணவர் திரு பாரதிதாசன் பயிலும் PhD படிப்புக்கு ஆண்டொன்றுக்கு கல்வி கட்டணமாக 5 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர் 2025-2026ஆம் ஆண்டு தனது 1ஆம் ஆண்டு PhD படிப்புக்கு கல்வி கட்டணம் போக மீதமுள்ள 31 லட்சத்தையும் வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக கோரியிருந்த நிலையில் அரசால் மீதமுள்ள 31 லட்சத்தை வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகை பெற்றபின் உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் கடந்த 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமல் கடந்த 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அவர் இன்னமும் அந்த 36 லட்சத்தை அவர் கோரி வருகிறார். இருந்தபோதிலும் மாணவரின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு மாணவரின் 2ஆம் ஆண்டு PhD கல்விக்கு அவர் பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டிய முழு கல்வி கட்டணம்
6.57 லட்சம் மற்றும் மாணவருக்கு வாழ்க்கை செலவினமாக 6.65 லட்சம் ஆக மொத்தம் 12 லட்சம் அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாணவருக்கு வழங்கப்பட்ட தொகை பின்வருமாறு நாங்கள் அந்த அட்டவணை பட்டியலிட்டிருக்கின்றோம். அதில் கடந்த 20/5/2025 அன்று அவருக்கு 5,638,000 வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 20/5/2025 அன்று 48 லட்சம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே 20/5 7/5/2026 வரை 11 லட்சம், ஏறக்குறைய 10,90,253 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. 20/5/2025 அன்று 18,568 ரூபா வழங்கப்பட்டிருக்கு. 20/5/2025 அன்று 52,463 ரூபா வழங்கப்பட்டிருக்கின்றது. 19/6/2025 முதல் 7/5/2026 வரை 18,89,047 ரூபா வழங்கப்பட்டிருக்கின்றது. 26/3/2026 அன்று அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 5,56,937 ரூபா வழங்கப்பட்டிருக்கின்றது. 7/5/2026 அன்று அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 6,65,160 ரூபாய், மொத்தம் 48,22,097 ரூபாய் அந்த மாணவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மேற்கண்டவாறு இதுவரை 48,22,097 ரூபாய் மாணவரின் கல்வி நலன் கருத்தில் கொண்டு மாணவருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதற்குரியான சரியான பயனீட்டு விவரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் உள்ளார். மேலும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமலே கூடுதல் தொகை பெற சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் மாணவர் தவறான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு உயர்கல்வியினுடைய உதவித்தொகை வழங்குவதில் எந்தவித தாமதமோ தடங்களோ இதுவரை இல்லை. மாணவரின் தவறான செய்திகளின் உண்மைத்தன்மையை சரிபார்க்காமல் அரசியல் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது. அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 362 மாணவர்களுக்கு நம்முடைய அரசு, தாவேக அரசு அயலக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. போன முறை 84 கோடி வழங்கப்பட்டது. இந்த முறை 131 கோடி ரூபாய் இதுவரை வழங்காத வரலாற்று சாதனையாக இந்த 131 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுக்காமல் இன்றைக்கு அவருடைய தவறான செய்தியை வைத்துக்கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்புவது தவறானது, சரியானதல்ல என்பதை மட்டும் இந்த இடத்துல சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க பகுதியில் தொழில் வளர்ச்சி இல்ல, விவசாயம் இல்ல, எந்த ஒரு வறட்சியான பகுதியா இருக்கலாம், எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் இன்ன வரைக்கும் செய்யப்படல. அப்படிப்பட்ட எங்க சிவகங்கைக்கு எத்தனை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். இதை இன்ன வரைக்கும் அதை அப்படிப்பட்ட சரித்திர பூமி, புண்ணிய பூமியில எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படல. கிராஃபைட் தொழில் இருக்கு, அந்த கிராஃபைட் தொழில இன்ன வரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரப்படல. கிராஃபைட் நல்ல உலகத்தரம் வாய்ந்த கிராஃபைட் தொழில இதுவரைக்கும் சந்தைப்படுத்துதல்ல வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இப்படி வெளிநாட்டில் முதல் தரமான இந்த சந்தைப்படுத்தல் இருந்தா எங்க பகுதி தொழில் வளர்ச்சியில முதல் தன்னிறை பெற்ற மாவட்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த பகுதி சந்தைப்படுத்தப்படல. முதல் தரமான கிராஃபைட்டை முடித்த பிறகு கழிவுல இருந்து பென்சில் போன்ற உபரி தொழில்கள், சார்பு தொழில்கள் தயாரிக்க முடியும். 5 கோடி முதலீட்டுல 500 பேர் இன்னைக்கு வேலை செய்யலாம். இன்னைக்கு அந்த முதலீடு செய்யாங்க எந்த இதுவும் செய்யப்படல. அந்த கிராஃபைட் அதோட தொழிலாளர்கள் 108 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. அப்பேற்பட்ட கிராஃபைட்ல இன்னும் அதிக நேரம் எங்களுடைய பகுதியில் ஆய்வு செய்து பார்த்தா அந்த ஒரு தொழிலே போதும் எங்களுக்கு. அங்கே எந்த சார்பு தொழில்கள் இதுவரை கொண்டு வரப்படவில்லை என்பதை இந்த சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஸ்பைசஸ் பார்க் என்று ஒரு பார்க்கை திறந்தார்கள். அது இதுவரைக்கும் அந்த பார்க்கை நடத்தவே இல்லை, பூட்டி தான் கிடக்கு. அதை எதுக்கு ஓபன் பண்ணாங்கன்னு தெரியல. கடந்த ஆட்சியில், எங்க ஆட்சியில் அதை நடப்பாண்டுக்கு கொண்டு வரணும்னு நான் இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயத்துக்கான தண்ணீர் வரத்தோ, கம்மாய் குளங்கள் குட்டைகள் இதுவரைக்கும் தூர்வாரப்படாம வேலிக்காத்தான் மண்டி இப்படிதான் கிடக்கு. எங்களோட அத்தனை நீர் வரத்துகளும் அடைபட்டு கிடக்கு. அதையெல்லாம் தூர்வாரி விவசாயத்துக்கு எங்களுக்கு பெரிய தண்ணீர் வரத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில் வெறும் வேலிக்காத்தான் தான் மண்டி இருக்கு. எங்க ஊர்
கறிக்காடாக தான் கிடக்கு. இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வு செய்து எங்களுக்கு தொழில்களை கொண்டு வரும் என்று எங்கள் சிவகங்கை மாவட்ட மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களுடைய சிந்தனை மாறினால்தான் அவங்க வாழ்க்கை மாறும். ஆனால் இளைஞரோட சிந்தனை எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் ஊரில் ஒன்று வேலையை தேடி வெளியில் போகணும், இல்லாட்டா சிவகங்கையில் இருந்து சும்மா பேசிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது படித்த இளைஞர்களோட இன்னைக்கு வாய்ப்பு. ஏன்னா ஒரு பொறியியல் கல்லூரி இல்லை, ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு உபரி தொழில்கள் எதுவுமே கிடையாது எங்கள் ஊரில். நீங்கள் வந்து ஆய்வு செய்தால் எங்கள் பகுதிக்கு வேண்டிய என்ன செய்யணும் ஆய்வு செய்து கொண்டு வர உபரி தொழில்கள் ஏதாவது கொண்டு வரலாம். அதே போல் சிட்கோ என்று ஒரு இருக்குது, அதில் பாதி கட்டடம் நிரப்பப்படவே இல்லை. சிட்கோவில் பார்த்தீங்கன்னா பூட்டி தான் கிடக்கு. அதை இப்போ சிறு குறு தொழில் முனைவோர்கள் எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. அதையும் தங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரத்துறையை பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் மருத்துவ கல்லூரியில் சாதாரண காய்ச்சல் சின்ன சின்ன இதுகளுக்கு வேணால் அந்த மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற முடியாது. தவிர பெரிய அளவில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, நரம்பியல் நிபுணர்கள் இல்லை, எந்த ஒரு பெரிய உயர்தர சிகிச்சைக்கான வழிமுறைகள் எதுவுமே எங்கள் ஊரில் இல்லை. இதெல்லாம் தயவு செய்து நாங்கள் சுகாதாரத்துறைக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். அந்த பெரிய உயர் சிகிச்சை எல்லாமே எங்கள் ஊருக்கு வேணும். எங்கள் ஊரில் மருத்துவ கல்லூரி இருக்குது, அதுக்கு வேணும். அதே போல் சின்ன படித்த பிள்ளைகள் எல்லாம் நர்சிங் காலேஜோ டிஃபார்மோ பிஃபார்மோ இதெல்லாம் படிக்கணும்னா வெளியில் தான் போக வேண்டியிருக்கு. அரசு சார்ந்த கல்லூரிகள் எதுவும் இல்லை. இப்போ அரசில் நம்ம முதல்வர் அவர்கள் 7 கல்லூரிகள் நர்சிங் கல்லூரி அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு கல்லூரியை எங்களுக்கு தாங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். மிகவும் பின்தங்கிய பகுதி, யாரும் ஏறிட்டு பார்க்காத ஒரு பகுதி, எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு நாங்கள் அந்த 7 கல்லூரியில் ஒரு கல்லூரி எங்களுக்காக கேட்கிறோம். அந்த கல்லூரியில் தந்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்கள் பயன்பெறுவார்கள். பொறியியல் கல்வி வந்தால் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். இதை என் சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரம் என்ன, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத எத்தனையோ கிராமப்புறங்கள் எங்கள் பகுதியில் இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு ஓடணும், இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்தில் இருக்க சின்ன கிராமங்கள்லேருந்து டவுனுக்கு வரணும். இது அங்கேயே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தால் எங்களுடைய கிராமப்புற மக்கள் பயன்பெறுவார்கள். பாதி கிராம சுகாதார கட்டணம் இடிந்து கிடக்கு, சிதிலமடைந்து இருக்கு. இதெல்லாம் பராமரிக்க அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்க ஊர் பார்த்தீங்கன்னா சசிவர்ண தேவரால உருவாக்கப்பட்ட எங்க ஊர் வந்து இன்னைக்கு தெப்பக்குளம் ரொம்ப அழகான இடம். அந்த நகர நிர்மாணிக்கப்படும் பொழுது அந்த தெப்பக்குளத்திலிருந்து நீர் வந்து அரண்மனைக்குள்ளே போகும். அப்பேற்பட்ட அந்த தெப்பக்குளம் இன்னைக்கு கவனிக்கப்படாமல் தூர்வாரப்படாமல் சிதிலமடைஞ்சு கிடக்கிறத பராமரித்து பண்ணி எங்களுக்கு சீரமைத்து தர வேண்டும் என்று கவர்மெண்ட்டில் நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி அரசனி முத்துப்பட்டின்ற தெப்பக்குளமும் அதே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் சீரமைத்து தரேன்னு கேட்குறேன். கல்லல் காளையார் கோயிலில் வந்து 70 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க ஒரு பேருந்து நிலையம் இருக்கணும்னு. இதுலேயும் அமைச்சர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க எங்கள் ஊரில். கல்லல் திருப்பத்தூரில் ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு, எங்கள் ஊர்லேயே ஒரு அமைச்சர். இது வரைக்கும் அந்த காளையார்கள் பேருந்து நிலையத்துக்கு என்ன செய்யணும்னு இது வரைக்கும் செய்யலை. சின்ன வெயிலில் நிற்கிறாங்க மக்கள்லாம். ஒரு நிழல் கூட அமைத்து ஒரு நல்ல பஸ்ஸான தரமாக இன்ன வரைக்கும் அமைச்சு தரலை. காளையார் கோயிலுக்கு பைத்து அங்கே குப்பை கிடங்கு, சிவகங்கைக்கும் காளையார் கோயிலுக்கும் குப்பை கிடங்கு அதிக அளவு இருக்குது. அந்த குப்பை பிரச்சனை எப்படி பார்த்தீங்கன்னா மக்களுடைய சுகாதாரத்தோட பெரிய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு. மருத்துவ கல்லூரி பக்கத்துல குப்பையை கொட்டுறாங்க, மருத்துவ கழிவுகள் இங்கே கொட்டப்படுது. அந்த மருத்துவ கழிவுகளை வெளியே எடுத்துட்டு போய் கொட்டுங்கன்னா அதை இன்ன வரைக்கும் கேட்காங்க ஆள். நாங்க தனியா போராடிட்டு இருக்கேன். இந்த குப்பை கடைக்காக நான் தனியா போராடிட்டு இருக்கேன். குப்பை கடைக்கு ஒரு இடம் பார்த்து தாங்க, இந்த கழிவுகளை வெளியேற்றி எங்களுக்கு சுகாதாரம் பண்ணித்தாங்கன்னா அதுக்கு இன்னைக்கு அதிகாரிகள்கிட்ட எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்களா போராடி இருக்க வேண்டியிருக்கு. இந்த குப்பை கடைக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ல கிடைக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து சின்ன குழந்தைகள் வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் போகணுன்னா இடைநீற்றலுக்கு வருது. ஏன்னா 8ஆம் கிளாஸ் படிச்சதோட நடுநிலை பள்ளி முடிவடைஞ்சிருது. அடுத்த தரம் உயர்த்தி 10ஆவது கொடுத்தீங்கன்னா அந்த கிராம பிள்ளைங்க அந்த 10ஆவது படிப்பாங்க, அடுத்து 12ஆவது படிப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாதனால இடைநீற்றல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த குறை தீர்க்க தகுந்த நடவடிக்கை எடுக்க கல்வித்துறையை கேட்டுக்கிறேன். அடுத்ததா எங்கள் பகுதியில் விவசாயத்துக்கான வழிகள் வந்து பெரியார் கால்வாய் மதுரையிலிருந்து மேலூர் வழியாக வந்து மலம்பட்டியோட நின்று போச்சு. மலம்பட்டியோட ஏன் நின்று போச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. அந்த தண்ணி வந்து 600 கிராமங்கள் பயன்பெறும். எங்கள் ஊர் தெப்பக்குளத்துக்கு அதுலேருந்து தண்ணி வர வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பெரியார் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்ட 600 கிராமங்கள் பயன்பெறும். மலம்பட்டியோடு அந்த திட்டம் நிறைவேறிச்சு. அதை தயவு செய்து எங்களுக்கு செயல் திட்டமாக்கி வளர்ச்சிக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்தது காவேரி குண்டாறு. இந்த காவேரி குண்டாறு தலைவர் அறிவிச்சிட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். எங்க பகுதி பெரிய வளர்ச்சியடைந்த பகுதியா வர்றதுக்கு விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே பெரிய உதவியா இருக்கும். இது வந்து எங்க ஆட்சியோட பொற்காலம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த காவேரி குண்டாறு திட்டத்துக்காக எவ்வளவோ வருஷமா போராடி இருக்கோம். ஆனா தலைவர் வந்த உடனே அந்த திட்டத்துக்கு எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதனால எங்க விவசாய மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். அந்த திட்டத்தால் 12,000 கிலோமீட்டருக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் 3மே பயன்பெறும். இந்த காவேரி குண்டார் திட்டம் உள்ள வந்துட்டா 12,000 கிராமங்கள் பயன்பெறும். அதனால தலைவருக்கு எங்கள் மாவட்டங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வந்து இந்த பட்டா பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டா இல்லாமல் 5 வருஷம் 10 வருஷம் இல்லை 15 வருஷம் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பட்டாவே கிடையாது. கேட்டால் வனப்பகுதியில் இருக்கீங்க, கத்தப்பட்டுன்னு இருக்கிற ஊரில் 150 குடும்பங்கள் இருக்காங்க. 67 வருஷமா பட்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பட்டா கொடுக்கவே இல்லை. கேட்டால் வனப்பகுதின்னு சொல்கிறாங்க. வனப்பகுதியில் இருக்க விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயத்தை கரண்ட் இழுத்துருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்க. 67 வருமா போடுறாரு. அவங்க பெரிய பணக்காரங்க கிடையாது, சாதாரண ஏழை நடுத்தர தட்டு மக்கள். அவர்கள் அந்த சின்ன பகுதியில் குடியிருந்து வரவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ல வனப்பகுதியாக இருந்தாலும் கூட அந்த நிலப்பரப்பு வனப்பகுதியை சேர்ந்ததாக இருந்தாலும் கூட தகுந்த நடவடிக்கை எடுத்து அதுக்கு உதவும்படி நான் கேட்குறேன். உணவு வாணிப பொருளில் அந்த சிவில் சப்ளை கார்பரேஷனில் பருவகால ஊழியர்கள்னு இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பகுதி நேரமாக நாங்கள் பார்த்தாலும் 3 மாதம் பார்க்குறோம், 9 மாதம் சும்மா தான் இருக்கோம், எங்களை நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு 300 பேர்கிட்ட இருக்கிற அவங்களுக்கு நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எங்கள் தொகுதிக்குட்பட்ட காஞ்சரங்கால் குரூப் காமராஜர் காலனி பகுதியில் 1963 இனாம் ஒழிப்பு சட்டப்படி உளவடை பெயரில் அரசால் பட்டா வழங்கப்பட்டது. பத்திரப்பதிவும் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசு கடன் பெற்று 72 குடும்பங்கள் வீடு கட்டி 40 வருடங்களாக வசித்து வருகின்றனர். 1983 சென்னை டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது. 1983 யூடிஆர் பட்டா பெற்று சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயரில் பட்டா உள்ளது. யாதொரு அதிகாரப்பூர்வமான தகவலின்றி சில குடியிருக்கும் வீட்டிற்கு மின் இணைப்பு தர மின்சார வாரியம் மறுக்கின்றது. மேலும் இந்து சமய அறநிலைத்துறையின் HRC சட்டம் 73 படி ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி வீடுகளை சீல் வைப்போம் என்று நோட்டீஸ் அனுப்புவது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது. HRC எந்த ஆதாரமும் இன்றி இந்த பகுதி இடங்களை பத்திரப்புத்துறையில் மதிப்பிழப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நமது அரசு இதற்கு தீர்வு காண குழு அமைத்து விசாரித்து விடுபட்டவர்களுக்கு பட்டா வழங்க ஆவணம் செய்யும்படி தாங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாலைகள் பார்த்தீங்கன்னா 70 வருஷமா நடக்கிற ஒரு பெரியவர் சொல்றாரு, என் கால் நடந்து நடந்து ரத்தம் வருதுமான்னு. சித்தலூர்ன்ற கிராமத்தில் 70 வருஷமா இன்ன வரைக்கும் ரோடு போடல. கேட்டால் பெரிய ப்ராஜெக்ட் 5 கோடி வேணும்னு சொல்றாங்கன்னா இந்த சாலைகள் போடப்படாமல் இருக்கு. நம்ம பொற்கால ஆட்சியில் நம்ம கிராமங்களில் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று சபைக்கு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட கொடுங்கன்னு தாழ்மையோட பேரவைத் தலைவரை கேட்கிறேன். பெரியார் கால்வாய் திட்டத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் பெரியார் கால்வாய் பிரிவிலிருந்து தனியாமங்கலம் வெள்ளலூர் வழியாக சிவகங்கை தொகுதிக்குட்பட்ட மலம்பட்டி, கூட்டுறவுப்பட்டி, சிவகங்கை, அதப்படைக்கு மற்றும் மரவமங்கலத்தோடு கால்வாய் முடிவடைகிறது. நீண்ட வருடமாக சுமார் 600 கிராம விவசாயிகளுக்கு பாசனத்திற்கு தண்ணீரின்றி வருவாயால் குடும்பங்கள் பாதிப்பு நிலையில் உள்ளது. எனவே ஆகவே கால்வாயை சீரமைத்து விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்க நமது அரசு நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறேன். விளையாட்டுத்துறை ஏதாவது அந்த ஊர்ல ஏதாவது ஒரு இது இருக்கணும். ஒன்று பின்தங்கி போய் விவசாயம் செழிக்க வளர்ச்சி இருக்கணும், தொழிலுக்கு வளர்ச்சி இருக்கணும், இல்லை அவங்களுக்கு சின்ன படிக்கிறக்காவது எதுவுமே இல்லை எங்கள் ஊரில். அப்போ கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் ஒன்று வந்துருச்சுன்னா பிள்ளைங்கள் பயன்படுவாங்க, பொறியியல் காய்ச்சா பசங்க இருப்பாங்க. விளையாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்ல காலேஜ் எங்கள் காலேஜ் சண்முகராஜா மன்னரால் துரைச்சங்கம் அவங்க அப்பா பேரால் நிறுவப்பட்ட ஆர்ட்ஸ் காலேஜில் இடம் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல MBA கொண்டு வரலாம். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு
பார்மசி கோர்ஸ் கொண்டு வரலாம். எந்த ஒரு உயர்கல்வியுமே இல்லை. பிஎட் இஎட் எந்த காலேஜுமே இங்கே கிடையாது. ஆனால் இடம் நிறையா இருக்கும். யூனிவர்சிட்டிக்கு தகுதிக்கு உள்ள எங்கள் காலேஜில் இன்னும் பலதரப்பட்ட துறைகள் கொண்டு வரப்படவே இல்லை. அப்படிப்பட்ட துறைகள் வந்தால் பிள்ளைங்க வெளியே போக மாட்டாங்க. எங்கள் ஊர் பிள்ளைங்க வெளியே போய் அதிக காசு கொடுத்து தனியார் கல்லூரியில் சேர மாட்டாங்க. எங்கள் ஊர் பிள்ளைங்க எங்கள் காலேஜில் படிக்கிற அளவுக்கு எங்கள் காலேஜில் எல்லா வசதியும் இருக்கும், ஒன்றும் வரல. இதை கவனத்துக்கு கொண்டு அதேமாதிரி காலேஜில் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறனால, விளையாட்டு மைதானம் இருக்கிறனால விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விளையாட்டு மைதானங்களை சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ற அளவுக்கு தேசிய அளவில் கலந்து வெற்றி பெற்ற வீரர்கள் எங்கள் ஊரில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சபை. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் மறுதேர்வு இல்லாமல் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு பாரம்பரிய முறையில் நடத்திட அரசு நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய குடியிருப்பு பகுதிகள் வேண்டும் என்று எங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுக்கு சமத்துவம் போல தனி குடியிருப்பு பகுதி வேணும்னு கேட்குறாங்க. ஸ்பைசஸ் பூங்கா செயல்படாமல் உள்ளது. இது செயல்பாட்டுக்கு வர வேண்டும் கேட்டு எங்கள் பகுதியை தயவு செய்து பின்தங்கிய பகுதியாக சரித்திர பூமி, ரத்தம் தோய்ந்த பூமி, பல வெற்றிகளுக்கு சுதந்திர போற வரலாற்றில் முதல் களம் எங்களுடையது. என் பாட்டி வேலுநாச்சியாருடையது. அவங்களுடைய வாரிசுதாரராக எனக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு பெண் வேட்பாளராக என்னை இங்கே நிற்க வச்ச என் தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் உட்கார அவனுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர், நாங்களாம் வேலு நாச்சியார் நாமெல்லாம் பார்த்ததில்லை. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நான் வேலு நாச்சியார் பூமியில் வந்திருக்கேன். சீறி பாய்ந்து விட்டீர்கள். சிவகங்கை பற்றி மிக 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 சிறப்பான கருத்துக்களெல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். உங்கள் கனவு நனவாக என் வாழ்த்துக்கள்.